வணக்கம். இது ட்ரேட் பண்ணலாம் வாங்க. பேசுகிறது உங்கள் ஆனந்த்குமார். இன்றைக்கி லைவில் போயிட்டுருக்குறோம். லைவ் ரெக்கார்டிங் பண்ணுறேன். இப்போ மண்டே கோல் இண்டியா 100 ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறேன். 146.05. இப்போது ரேட் 147.60 ஆகிருக்குது. இன்னொரு 150 ஷேர்ஸ் வாங்கலான்னு பார்த்துட்ருக்குறேன். பட் இன்னும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரல. சரி, இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. கீழே இறங்குனா வாங்குவோம். பார்க்கலாம். எல்லாம் வீல் ஹேவ் டு சி. இன்னும் மேலே எல்லாமே கெட்டிங் ஷேடோஸ், அப்பர் ஷேடோஸ் வருது. ஸோ இப்படி இறங்கி ஏறுது. நெக்ஸ்ட்டு திருப்பி நமக்கு புல் ஃபேஸ் வந்துச்சுன்னா வில் ட்ரை டு என்டர் அட் அ லோவர் ரேட். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வில் ஜஸ்ட் மற்ற ஷேரும் நம்ம அப்படியே பார்த்துடலாம் என்ன தான் ஆகுதுன்ட்டு. ஸோ அதானி என்டர்பிரைசஸ் பார்க்கலாம். அதானி என்டர்பிரைசஸ் இருக்குது என்கிட்ட. ஒரு 40 ஷேர்ஸ் இருக்குது. இப்போ ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் ஸ்பாட் பண்ண பார்க்கலாம் இதில் என்ன ஆகுதுங்கிறது. ஒரு கப் ஃபார்மேஷன் மாதிரி வருது. பாருங்க, இதில் ரவுண்டிங் பாட்டம் ஃபார்மேஷன். மேலேருந்து இறங்கி நியர்லி டச்சிங் பண்ணிவிட்டு இப்படி போகுது. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் 1700 அண்ட் இங்கே என்ன டாப் வந்ததோ 1717. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் தட் ரேஞ்ச். அது இல்லாமல் எக்ஸ்பர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹைட்டு யூ கேன் எக்ஸ்பெக்ட் another. அதாவது டார்கெட் எடுத்தோம்னா பாருங்கள், இந்த டெப்த் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹைட் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நியர்லி 417 rupees. லைக் 2129 பக்கம் வரலாம். பட் அதுக்கெல்லாம் டைம் ஆகும். அதெல்லாம் உடனே வராது. வீக்லியும் போட்டு பார்க்கலாம். வீக்லியும் போட்டு பார்த்தாலும் அந்த மாதிரி தான் வருது. இப்படி வருது. ஸோ இதுவும் நல்ல பெருசாக இந்த வீக் ஏதோ சம்திங் ரெட் கேண்டில் வந்துட்டுருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் அதானி என்டர்பிரைஸ் பார்த்தாச்சு. அப்போலோ டயர் தான் ஒரே பிரச்சனையாக இருக்குது. செம்ம லாஸ். 244.90 வாங்கினது. இப்போ 217. கிட்டத்தட்ட 5000 ரூபா லாஸில் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் தான் ஸ்டாப் லாஸ் போடுற பழக்கமே எனக்கு கிடையாது. வில் ரைட் இட் அவுட்டுங்கிறது தான். ஓஹோ ஹோ, இது இன்வெர்டட் மாதிரி தெரியுது. ஆயிடுச்சா பாருங்க, இன்வெர்டட் ரவுண்டிங் டாப். ஆஹா, பார்த்தீங்கன்னா டீ கப் வித் ஹேண்டில் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேஷன் இருக்குது. எப்படின்னா இட் வில் கம் லைக் திஸ். போயிட்டு எப்படி டீ கப் வித் ஹேண்டில். ஸோ இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருது. ஸோ நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரின்ட்டு. வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒன் அப் ட்ரெண்ட். யூஸ்வலாக இதிலேருந்து இப்படி போகும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி ஆகணும்னா
இந்த இடத்துல என்ட்ரி ஆச்சுன்னா we can go up. பட் இது ஆப்போசிட்டில் இருக்குது. let us see next. அப்போலோ டயர் போச்சு. ஆஹா, நம்ம தலைவர் கம்பெனியாக இருக்குது. அதானி கேஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது கம்ப்யூட்டர். நல்லா இறங்கணும். அப்புறம் அதே லெவலில் ஏறினா இறங்குறோம். பாருங்கள், சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது 20 EMA. இதெல்லாம் இப்போ நான் வரி பண்ணிக்க போகிறதில்ல, அதை பாட்டு விட்டுருவோம். நம்ம ஆக்சுவலாக ஷார்ட் டேர்மில் நான் என்ட்ரி ஆனது வந்து அப்போலோ டயர் ஒன்று, ஐபி ரியல் எஸ்டேட்டு. ஐபி ரியல் எஸ்டேட்டும் பார்த்துருவோம். ஐபி ரியல் எஸ்டேட் இது நான் வாங்கினது 114, 146, 174 வரைக்கும் போனோம். தட் வாஸ் ஆக்சுவலி மை ஃபஸ்ட் டார்கெட். முதல்ல இப்போ எடுத்துடலான்னு நினச்சேன். ஏற பெரிய பெரிய கேண்டில் பார்த்தீங்களா, பேராசை தான், என்ன பண்ணுறது. ஒரு 214 போட்டேன். வி வில் வெயிட்டுன்னு தான், வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி. 146 இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட இன்னொரு 70 rupees, 67, 68 rupees பக்கம் பார்க்குறோம். இது எதாவது ஃபார்மேஷன் உங்களுக்கு தெரியுதா? எனக்கு எதை பார்த்தாலும் ஒரே இது தான், கப் ஃபார்மேஷன் தான் எனக்கு தெரியும். எல்லாம் ரவுண்டிங் பாட்டம் ஃபார்மேஷன் மோஸ்ட்லி. ஓகே, இது ஒரு ஃபார்மேஷன் பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் ஓடுவோம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எந்த இடத்துல என்ட்ரி ஆகுறது அப்படிங்கிறது நீங்கள் யோசனை பண்ணுவீங்களா? பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது, ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் லைன். இதை பிரேக் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டா ஒரு வாங்கிடலாம். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் டார்கெட். ஃபஸ்ட்டு டார்கெட்னு வச்சுக்கோங்க 174. அப்புறம் இதே டீ கப்னா அப்புறம் திருப்பி இறங்கும், திருப்பி ஏறும். அப்புறம் இங்கேருந்து பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் யூ கேன் டேக் ஃபார் அதர். சரி, அடுத்தது என்ன லாங் டேர்ம்னா என்ன டார்கெட் எடுக்கலாம்? ஆல்வேஸ் ஜூம் அவுட் டு ஃபைண்ட் யுவர் டார்கெட்ஸ். இதுதான் ஹையஸ்ட்டு போல்ட்டுருக்குது. $263 அந்த அளவில் நம்ம போக வேண்டியதில்லை. இங்கே எங்கே சப்போர்ட் ஆகுது? இதுதான் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. 17 இதை பிரேக் ஆச்சுன்னா நல்ல இது இருக்கும் போல் இருக்குது. பட் ஹையஸ்ட்டுக்கு போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும் போல் இருக்குது. இங்கே போட்டுக்கலாம். இங்கே தான் நிறைய ரிஜெக்ஷன் ஆகிருக்குது. 224ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. நிறையா இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்குது, இங்கே சப்போர்ட் ஆகிருக்குது. 206 நான் 214. இது வந்து வில் ஜஸ்ட் கோ டு டெய்லி சார்ட். டெய்லி சார்ட்டை போய் பார்த்துருவோம். டெய்லி சார்ட்டில் பார்த்தோம்னா எந்த காலத்தில் வந்துருக்குது பா,
ஸோ லாங் அகோ, வெரி வெரி லாங் அகோ போயிருக்கும் போல் இருக்கு. நிறைய ஏதோ ஸ்கேண்டல்ஸில் மாட்டினாங்க, அதில் தான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். இங்கே போடுவோமா? ஆஹா, 2114.65 பரவாயில்ல. 2114.65 இஸ் அ குட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த இது எடுத்துக்கலாம். இஃப் யூ வாண்ட் என்டர், அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆஃப் ட்ரெண்ட் லைனில் யூ கேன் என்டர். பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகணும். அப்புறம் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துச்சுன்னா யூ கேன் கோ லாங். ஃபஸ்ட் டார்கெட் 174 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டார்கெட் என்ன மாதிரினா யூ கேன் வெயிட் ஃபார் 214.65. எப்படியும் நல்ல லாபம் கிடைக்கும். அதான் நல்லா இது பண்ணணும். இன்றைக்கி ஏதோ மீட்டிங் போட்டிருந்தாங்க ஐபி ரியல் எஸ்டேட், ஏதோ ரிசல்ட் வரலாம். வேறு என்ன? டெல்டா காப் பார்க்கலாமா? டெல்டா கார்பரேஷன் சன்து 224, அதுதான் ஒரு 25 பைசாவில் விட்டுது. இப்போ நம்ம ரிவைஸ் மை டார்கெட் 1 241.50. அதில் 100 ஷேர்ஸ் போட்டிருக்கிறேன் செல் பண்ணுறதுக்கு. இன்னொரு 38 ஷேர்ஸ் 270 போட்டிருக்கிறேன். கேஷினை ஆரம்பிச்சிட்டாங்களா நேபாளில், அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வாலட்டைலாக இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. இப்போ கோல் இந்தியா திருப்பி வாங்கணும், பட் ஒன்றும் அதில் என்ட்ரி இப்போ ஆகிற மாதிரி தெரியல. ஏதோ ஒரு புல் பேக் இருந்துச்சுன்னா தென் ஐ வில் என்டர். தட்ஸ் இட் ஃபார் டுடே. வணக்கம்.